ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான். ஸோ ஃபேன்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி கேட்குற ஒரு விஷயம் தான். இது ஜஸ்ட் ஒரு சீரியல். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப இன்டெக் எனக்குமே தெரியாது, நானுமே அது எந்த லெவலுக்கு வந்து அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, அது மனசளவு சீரியல் சொல்லி மனசு புரிஞ்சிட்டாலும் நம்மளுக்கு புத்திக்கு புரிஞ்சாலும் மனசுக்கு புரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். பட் நம்ம ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு அது நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். வெங்கடேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, அவங்க சீரியல் பார்த்து அழுது அவங்களுக்கு காய்ச்சலே வந்து ஹாஸ்பிட்டலே போயிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஃபேன்ஸ் வீக்கா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தயவுசெய்து டீம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் கூடிய சீக்கிரமே நாங்கள் யாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுங்களோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே எடுத்துங்க. டீமுக்கும் சரி, இது டீமோட ரெக்வஸ்ட். சீக்கிரம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் கொடுங்க. டீமுக்கு இந்த ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். சீக்கிரமாகவே பாசிட்டிவ் ட்ராக் கொடுத்தா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன நான் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சீரியலாக பாருங்கள். அதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டு, நம்ம பேசுகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நானுமே ஈவன் என்னை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு சிலப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரியலால் நான் நிறைய டைம் டிப்ரெஷனில் இருக்கும்போதோ, நிறைய ஏதாவது கஷ்டமாக இருக்கும்போதோ இந்த சீரியல் பார்க்கும்போது என்ன அறியாமலே டிப்ரெஷன்லாம் மறந்து நான் ஹாப்பியாக இருந்த தருணங்களும் இருந்திருக்கு இந்த சீரியலை பார்த்து. அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்த அந்த ஒரு சீரியல் இப்போது வந்து நம்மளுக்கு அதே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. பட் ஒன் திங், வெங்கடேஸ்வரி சிஸ்டர் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நல்லா இருந்தது நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம உடஞ்சிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கவங்களுக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கோங்க. எல்லாருமே அவங்களுக்கு மட்டும் சொல்ல, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், நம்மளோட ஃபாலோவர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்ன நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரெக்வஸ்ட் வச்சுன்னா, ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 வீக் இப்படி தாங்க இருக்கும். ஸோ எமோஷ்னலாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது டீம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க. இந்த எமோஷனலுக்கு அப்புறம் வீக்காவோட ரீயூனியன் இருக்குமோ இல்லையோ, அட்லீஸ்ட் வீக்கா வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க. வெண்ணிலா வந்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. வெண்ணிலாவோட எண்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் தான். அதுதான் நான் நினச்சிட்ருக்கேன். அது ஹோப்பாகவும் நினச்சிட்ருக்கேன். எனக்குள்ளே தோணிட்டும் இருக்குது. கிடச்ச அப்டேட்லாம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுது. இது என்னோட ஃபுல் ப்ரிடிக்ஷன் என்னோடது தான். வந்து நான் யாருமே எனக்கு சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய அப்டேட்ஸ் முன்னாடிலாம் கிடைக்கும். இந்த ஒரு ட்ராக்கர் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒருமே நமக்கு ஹிண்ட்டும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஸோ கிடைச்ச பிடிஎஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு வச்சு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ் மினிமம் 1 or 2 வீக்ஸ் இப்படி தாங்க போகும். இந்த எமோஷனலாக தான் போகும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த செயலுக்காக நம்ம நிறைய வந்து சந்தோஷமும் பட்டிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம வலிகளும் பட்டுட்ருக்கோம். அது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கோ வித் ஃப்ளோட இந்த ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இப்படி தான் எமோஷனலாக போக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட பாருங்கள். ஸோ கூட சீக்கிரம் ஹாப்பி வரப்போகுது, கண்டிப்பாக ஹாப்பி வரப்போகுது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே வந்து அப்படி நம்ம மேலே ஒரு தூசி தட்டி விடுற மாதிரி நினச்சிக்கோங்க. சீரியல்லையாவது இப்போ நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு யூகம் இருக்குது. பட் நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக நிறைய விஷயங்கள், கஷ்டங்கள் போயிட்டு தான் இருக்குது, துன்பங்கள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேவை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப லைஃப்லேயே அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது சீரியல்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது கோ வித் ஃப்ளோவில் வந்து போகிறதுக்கு கற்றுக்குங்க. பட் புரியுதுங்க, எனக்கே வந்து இதை நான் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் நானே எமோஷனல் ஆகி இன்றைக்கி எபிசோட நல்லா பார்க்கவே முடியல. நாளைக்கு எபிசோடில் எப்படி பார்க்க போகிறேன், எப்படி எடுத்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதனால் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால அந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்மளோட ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம படுத்துட்டோன்னா நம்மளை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம கைக்கால் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும். அது வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உடம்பு பார்த்துக்குங்க எல்லாருமே. ஸோ இந்த எமோஷனலை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக்குள்ளே இருக்க அந்த லவ் வந்து இன்னும் வந்து நல்லா அதிகரிக்குங்க. அது வந்து நம்ம புரியும், அந்த ஒரு சமயத்தில் புரியும் அது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதிகரிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. பிரேக்கப் மாதிரிலாம் கொண்டு போய் மாட்டாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, ரொம்பலாம் பயப்படாதீங்க. கொஞ்சம் எமோஷனலை தாண்டி அதுக்கப்புறம் அவங்களோட லவ் வந்து ஜாயின் ஆகும். இதுதான் வந்து அப்கமிங் நடக்க போகுது. ஸோ யாரும் பயப்படாதீங்க. எமோஷனல் ட்ராக்குக்கு மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் ட்ராக் தாங்க இது. இந்த எமோஷனல் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ராக் போகும். நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வீடியோ நிறைய பேர் வந்து நிறைய ஒரு ப்ரிடிக்ஷனுமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் இன்றைக்கி ஷேர் பண்ண முடியுமா என்னால் தெரியல. கண்டிப்பாக நாளைக்கு உங்களோட ப்ரிடிக்ஷன் வீடியோ மேக்ஸிமம் நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரிடிக்ஷன் வீடியோ இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி எபிசோடே முடியலை தான். நாளைக்கு நம்மளை என்னென்னலாம் வச்சு பண்ண போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய். நிறைய பேருக்கு இது அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலாம். நான் அட்வைஸ்லாம் பண்ணுங்க. நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ணலாம் பிடிக்காது. இது என்னோட ரெக்வஸ்ட். நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பை பாய்.